எனக்கு தேவை திமுக வீட்டுக்கு போகணும், அதுதான் மோடி அவர்களோட இஷ்டம். அமித்ஷாவோட கோல் என்ன? டிஸ்மேண்டில் தி கவர்மெண்ட். ரைட்டுங்களா? இதுதான் அவங்க பார்ப்பாங்க. அங்கே போயிட்டு என்னை கூப்பிடல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ரெட்டலை என்கிட்ட குத்துருங்க, எங்களுக்கு அது அந்த சின்ன பஞ்சாயத்து இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி, முதல்ல யாருக்கு வந்து அதிகமான செல்வாக்கு இருக்கு, யாருக்கு வந்து அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, யாரால் தேர்தலில் வந்து வேட்பாளர் நிறுத்தி ஜெயிக்க முடியுமோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிடுவாங்க. அண்ணாமலைக்கு என்ன சவுண்டு விட்டாங்க, என்னென்ன அந்த இந்த சோஷியல் மீடியா மீம்ஸ் என்ன, ட்ரெண்ட் என்ன. நீங்கள் சோஷியல் மீடியாவில் தேர்தல் வச்சுருந்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை. அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு தேர்தல் அண்ணாமலை முதல்வர். இதுதான் நடந்திருக்கும். இப்போ இன்னைக்கு தெரியுது, அண்ணன் சீமான் இன்னைக்கு 3வது பெரிய கட்சி களத்தில் நிற்கிறாரு. அண்ணாமலை எங்க இன்னமும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. கள அரசியல் செய்வது கிடையாது, கோவமாக பேசுறது, ஏர்போர்ட்டில் பேசுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாக்கா மாறாது. வாக்கு மாறுறதுன்றது அது ஒரு பாண்டு. அதாவது வாக்காளர்களுக்கும் தலைவர்களுக்கும் வந்து ஒரு புரிதல் இருக்கணும். ஓட்டு போடுறவங்க நம்ம பிரச்சனையை பேசுகிறாப்புலப்பா, நம்மளோட வயிற்று பிரச்சனை புரியுது, நம்ம பணத்தை பாக்கெட்டில் இருந்து காணா போச்சு, இது அவருக்கு புரியுது. என் பிள்ளைங்க படிக்கணும், படித்து வேலை இல்லை, 100 நாள் வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, மகசூல் இல்லை, நெல் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அரிசி வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, குடவுன் இல்லை, மழை பெஞ்சா அந்த நெல் வந்து நெல்மணி வந்து நாசமாக போகுது. இந்த பிரச்சனைகள் புரிஞ்சு பேசுகிறவங்கள தான் மக்கள் நேசிப்பாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு சனாதனம் ஒழிப்போம், சமூக நீதி காப்போம் அப்படின்னா ஏதோ ஹிஸ்ட்ரி கிளாஸ்ல உட்கார்ற மாதிரி இருக்குது. ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி கிளாஸ்ல